அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். பொதுவா இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு நமக்கு எப்போதுமே விருப்பம் இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இது போன்ற மோசமான சீரழிவை ஒரு ஊடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோங்கிற முறையில் நாம் கண்டிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறனால வாரம் ஒரு முறை இது போன்ற சீரழிவை பற்றி பேச வேண்டிய மிக மோசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுடுறோம். ஸ்கிரிப்டும் மாறலை, லீடரில் ரீடர் விஜயும் மாறலை. இன்னுமா இவங்க திருந்தலை? ஒரு கட்சிக்கார தொண்டை ஆர்வ கோளாறா அங்கே இருக்கிற கம்பத்தில் ஏறுறான். அதை கண்டிக்க வேண்டிய தலைவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு முத்தம் கொடுக்குறாரு. இந்த முத்த காட்சியை அங்கே கூடியிருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் பார்த்து தொலைய வேண்டியிருக்கு. முத்த காட்சியால் மொத்தமும் போச்சு. இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்க அவரு போய் சேர்ந்த இடம் அதிமுகவை விட 1000 மடங்கு மோசமான தமிழக வெற்றி கழகம். உண்மையிலேயே செங்கோட்டையன் ஒரு அநாத பிறவி போல மாறி நிற்க தலையில் ஒரு துண்டை போட்டு இல்லைங்க, கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இழுத்து கெடாவை வெட்டுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் கழுத்தை பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் ஈரோட்டில் விஜயை வச்சு நடத்தின கூட்டம் இருக்கு பாருங்க, ஒரே கேலி கூத்துங்க. இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஊடகத்தால் சென்ற முறையெல்லாம் காட்டின பரபரப்பு காட்சிகளோடு இந்த முறை காட்டலை. சில காட்சிகளை மட்டும் ஊடகங்கள் காட்டுறப்ப நமக்கே ஏண்டா இவங்க இன்னும் திருந்தலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிச்சிங்க. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த திரையரங்கில் இந்த கதவை திறந்த உடனே அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படத்தை பார்க்க ஓடுகிற ரசிகர் கூட்டத்தை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு முதலா ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு அந்த கேட்டை திறந்த உடனே டிக்கெட் கிடைச்சிருச்சின்னு கத்திக்கிட்டு ஓடினவங்களை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு தமிழனா பிறந்து தலைகுடிறதை தவிர வேற வழி இல்லைங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடு அரசு விதித்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி, அவர்கள் விதித்த நிபந்தனைகள்லாம் தாண்டி நாங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது மருத்துவ குழு அவர்கள் நிபந்தனையை தாண்டி நாங்கள் நியமித்து வச்சிருக்கிறோம். அங்கங்கே மொபைல் டாய்லெட் வச்சிருக்கிறோம், அங்கங்கே ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருக்கிறோம், எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்க வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று 1008 விளக்கங்கள் கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் அணில் குஞ்சுகளை திருத்த முடியுமா? முடியவே முடியாது. அவங்க வழக்கம் போல தியேட்டரில் எப்படி ஓடினாங்களோ அதே போல் அந்த திறந்து விட்ட மைதானத்தில் எல்லாரும் ஓட பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது பரவச காட்சி அல்ல. இது போன்று இந்த தமிழ் சமூகம் மாறி நிற்குதேங்கிற வேதனை தாங்க மிஞ்சிச்சு. ஏன்னா அதில் ஓடினவங்க எல்லாருக்கும் இந்த 17 வயசுலேருந்து இந்த 20 வயசுக்குள்ளாக இருக்கிற இந்த சின்ன சின்ன பசங்க ஓடுறாங்க. அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, தத்துவமும் புரியாது, கொள்கையும் விளங்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவிக்கேன்னு கத்த மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு அரசியல் வகுப்பை நடத்தி அந்த கொள்கை தலைவர்னு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க பாருங்க, அவங்கள பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதற்கு பிறகு சமூக அரசியலிருந்து வெகுஜன அரசியலுக்கு கொண்டு வந்திருந்தா இந்த அரசியல் பயணம் ஓரளவு நேர்த்தியாக அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் திரையரங்கிலேருந்து நேரடியாக சிஎம் சீட்டை நோக்கி போவதற்கான கனவு மட்டும் தானே இருக்கு. தொண்டர்களை பற்றி அவருக்கு நினைப்பு எங்க இருக்கு? உலகத்திலேயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறப்ப அதில் கலந்து கொள்ளாத ஒரே ஒரு கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஐயா விஜய் தான். அப்போ விஜய் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுறாதீங்க. இது அதற்கான வீடியோ அல்ல. நாம் தமிழ்நாட்டின் சீரழிவை பற்றி தான் பேச வந்திருக்கோம். விஜயோட சீரழிவை பற்றி நம்ம பேச வரலை. இந்த கூட்டத்தில் ஓடி வரவங்களில் பார்த்தா பெரும்பாலான பேர் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இவங்க ஓடி வராங்க. குறிப்பாக பெண்களில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த மத்திய வயதுடைய பெண்களும் ஓடி வராங்க, சின்ன பிள்ளைங்களும் ஓடி வராங்க. இந்த ஜென்சி கிட்ஸும் இந்த பெண்களும் ஓடி வருவதற்கு என்ன காரணம்னா, விஜய் சமூக போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றவர் என்றோ, விஜய் வைத்திருக்கின்ற கொள்கைகள் இதுவரை வைத்திருக்கின்ற கட்சியின் கொள்கைகளிலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்பதற்காகவோ அல்ல. திரையரங்கில் பார்த்த ஒரு ஆளுமை முதல் முறையாக நேரில் வந்து நிற்கிறாரு,
திரைப்படத்தில் அவரை பார்த்து விசில் அடித்தோம், இப்போ நேராக போய் விசில் அடிப்போங்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் அவன் ஓடி வரான். அதனால தான் அவன் வந்து கம்பு மேலே ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், அதில் தாவுறான், இதில் தாவுறான். பாருங்க, விஜய் பஸ் நிற்குது, அதற்கு முன்னதாக ஒரு 50 அடிக்கு கேப் விட்டு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, விஜய் மேலே எவனாச்சும் பாஞ்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு. இந்த காணொலி போடுவதற்கு முன்பாக நான் தம்பிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலே விஜய் நினைச்சா பரிதாபமாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டம்னு நினச்சிங்க, அந்த கூட்டத்திற்கு அண்ணன் சீமான் வரப்ப நாங்கள்லாம் வழியை விட்டு அண்ணனுக்கு வழி விடுவோம், அண்ணன் அதில் நடந்து வந்துடுவார். ஆனால் இது போன்ற ஒரு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஐயா விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் நடுவில் ரசிகர்களை சந்தித்து கை குலுக்கிட்டு வருவோம்னு ஒரு வேளை தப்பி தவறி அந்த கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டாருன்னு வச்சிங்களேன், முடிஞ்சிச்சு கதை. விஜயை கடிச்சு தின்றுவாங்க அந்த அளவுக்கு. நீங்களே பார்த்தீங்கல்ல, போன தடவை ஒரு காவல்துறை அதிகாரியோட கையை பிடிச்சி எப்படி கடிச்சாங்கன்னு. அந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரி கையை பிடிச்சி கடிச்சதையே நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னாரு, அவன் எங்க இருந்தாலும் அவன் கைக்கு நான் ஒரு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னாரு. இப்ப விஜயை உள்ள கூட்டத்துக்குள்ள அனுப்பி விடுறோன்னு வச்சிங்களேன், அவரை கடிச்சு தின்னு இவங்க முழுங்கிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஒரு 50 அடி தொலைவு வச்சிடுறாங்க. அதுல பஸ்ஸுக்கு மேல இவர், அந்த பஸ்ஸுக்கு மேல இவர் நிக்கிறப்பையும் பாதுகாப்பு படை சுத்தி நிக்குது. பார்த்துங்க எந்த அளவுக்கு சொந்த கட்சிக்காரனை பார்த்து பயப்படுறாருன்னு. இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக செங்கோட்டையன் தான் முதல் பேச்சாளர். பாருங்க, எம்ஜிஆர்ட்ட அரசியல் பண்ணவர், ஜெயலலிதாட்ட அரசியல் பண்ணவர், எடப்பாடி பழனிசாமிட்ட அரசியல் பண்ணவரோட நிலைமை இந்த கூட்டத்திற்கு தொடக்க பேச்சாளரா செங்கோட்டனை ஏற்றி விட, அதற்கப்புறம் தான் வராரு அருண்குமார், அதற்கு பிறகுதான் வராரு ஆதவ் அர்ஜுனா, பிறகு உலக புகழ்பெற்ற பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா புசி ஆனந்த். இந்த 3 பேர் பேச்சையும் பார்த்தோம்னா, இதோ வருகிறார், வந்து விட்டார், இப்போது வந்து இந்த கம்பி மேலே குறுக்கே நடப்பார் என்பது போன்ற படமா இருந்ததே தவிர கட்சி கொள்கையை பற்றியோ கோட்பாட்டை பற்றியோ இத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கோ அதை பற்றியோ இல்லை பொதுமக்களின் பிரச்சனை ஏதாவது பற்றியோ இவங்க பேசினாங்கன்னா யாரும் பேசல. சரி, விஜய் தான் இந்த முறை ஸ்கிரிப்ட் இல்லாமல் மக்களோட பிரச்சனையை உணர்ந்து அப்படியே தெளிவாக பேசிடுவார்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, வழக்கம் போல ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டும் மாறவே இல்லைங்க. சேலம்னா மாம்பழம், திருப்பதினா லட்டு, சென்னைனா கூவம், திருச்சின்னா மலைக்கோட்டை, இப்படி இந்த உள்ளூர் சம்பந்தமான பிரபலமான விஷயங்களை பற்றி பேசி மைலேஜ் கேட்ச் பண்ணுறது. பாண்டிச்சேரியில் பேசினார மணக்குள விநாயகர் அப்படின்னு, அதே போல் இங்கே ஈரோடுனா மஞ்சள்னு ஆரம்பிச்சிட்டாரு, ஈரோடுனா ஈவேரா அப்படின்னு ஆரம்பித்து அடிச்சு விட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதில் சீமானன் அட்டாக் பண்ணுறாராம். அதாவது சீமானன் என்ன சொன்னார், பார்ப்பன கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை இடிப்பேன்னு அண்ணன் சீமான் பேசினார்ல, அதற்கு பதிலாக இவர் ஈரோட்டு கடப்பாறையை எடுத்து எதை இடிப்பாராம், அவரே இடிச்சுப்பாராம். அது ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் நான் களத்தில் நிற்கிறவங்களை மட்டும்தாங்க நான் பேசுவேன், களத்தில் நிற்காதவங்களை பற்றி நான் பேச மாட்டேங்க, நான் எத்தனை நிமிஷம் பேசணும் நான் தாங்க முடிவு பண்ணுவேன்னு இது போன்ற ஆவேசமாக பேசணுங்கிறதுக்காக சில பஞ்சை போட்டு தயாரிக்கப்பட்ட அந்த ஸ்கிரிப்டை விஜய் பார்த்து படிக்க எதிர்க்க நின்னாம்பாரு. ஒருத்தவன் முகத்திலையும் ஆடலை. முதல்ல அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க, விஜய் படத்தில் வர மாரி இன்ட்ரோடக்ஷன் சாங் மாரி அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க. விஜய் வரேன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, ஏன் வர அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது பாருங்க, அந்த பாட்டை போட்டு விட்டுறாங்க. அந்த பாட்டை போட்டோன்னே அங்கே கூடி இருக்கிற அந்த ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள்னு வச்சுக்கிங்க, அவங்கெல்லாம் ஆட்டம் ஆட ஆரம்பித்து மயக்கம் வந்த பிறகு அந்த மயக்க நிலையில தான் விஜய் வராரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னு நமக்கும் புரியலை, அங்கே நின்று கொண்டவர்களுக்கும் புரியலை. இப்போ விஜய்க்காக தயாரிக்கப்படுற ஸ்கிரிப்ட் 3 பாகங்களாக தயாரிக்கப்படுதுங்க. அதில் முதல் பாகம் என்னன்னா ரசிகர்களுக்கும் தனக்குமான உறவு. அதில் 2வது பாகம் என்னன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை பற்றி, ஈரோடுனா மஞ்சள், ஈரோடுனா ஈவேரா அப்படிங்கிற மாதிரி இந்த உள்ளூர் சிறப்புகளை பற்றி பேசுறது. 3வது பாகம் என்னன்னா எழுதி கொடுத்த பிரச்சனைகள், அதை வாசித்து முடிச்சுட்டு 4 சவாலான விஷயங்களை போட்டு உழப்பி விட்டு பேச்சை முடிக்கிறது. இதை தாண்டி ஒரு தலைவருக்கான பேச்சு என்ற விதத்தில் இந்த முறை எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டுமே படிச்சுட்டு கீழே இறங்குற பல பேரை நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டை பார்த்து படிப்பாங்க, ஆனால் உணர்வுள்ள விஷயத்தை மிக தெளிவாக அந்த அவையை பார்த்து அவங்க துணிச்சலாக பேசி எழுப்புவாங்க. மோடியா இந்த லேடியான்னு பேசுகிற மாதிரி. அதே போல்
ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் என்ன பண்ணுவாருன்னா முக்கியமான விஷயங்களை அவர் அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து விலகி போய் நாசுக்கா குத்தலா அவர் பேச்சை அமைச்சுப்பார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கருணாநிதி இந்த ஸ்கிரிப்டை பார்த்து பேச மாட்டார், ஆனால் முக்கியமான விஷயங்களை துண்டு சீட்டில் வச்சுப்பார். ஆனால் அவருடைய மகன் ஒரு மடங்கு அதிகமாக போய் 2 வார்த்தைனாலுமே துண்டு சீட்டில் எழுதிக்கிட்டு படிக்கிற அளவுக்கு தான் ஐயா மு.க. ஸ்டாலின் இது வரைக்கும் இருக்கிறாரு. ஆனால் இவர்கள்ட்டேருந்து மாறுபடுற ஐயா விஜய் டோட்டலாகவே ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. இதில் தூய சக்தி டிவிகேங்கிறதுக்கு பதிலாக டிஎம்கேன்ட்டாரு, தீய சக்தி டிவிகேன்ட்டாரு. இந்த மாற்றி ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா ஸ்கிரிப்டை உணராமல் படிக்கிறது. ஸ்கிரிப்டை ஒழுங்காக படிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஸ்கிரிப்டை உள்வாங்கி படிக்கணும். அதில் போகிற போக்கில் நாம் தமிழர் கட்சியை பற்றி உரண்ட இழுத்த சில வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சு. களத்தில் இருக்கிறவங்கள தான் நான் பற்றி பேசுவேன். அதை யார் சொல்கிறது? விஜய். இவர் களத்தில் இருக்கிறாராம். இவர் எங்கே இருக்கிறாரு, நேற்று வரைக்கும் எங்கே இருந்தாருங்கிறது அவர்கள் ரசிகர்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நாம் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் விஜய் எந்த களத்தில் நின்னாரு? தேர்தல் களம் மட்டும்தான் அரசியல் களம்னு இவர் நினைக்கிறாரா? மக்களோட போராட்ட களத்தை இவர் பொருட்படுத்த மாட்டாரா? எந்த போராட்ட களத்திற்கு விஜய் நின்றுருக்கிறாரு? இப்பங்க திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையா எழுந்து நிற்குதுங்க. அந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது தமிழர் மலை, தமிழர் தேசிய இனத்துக்குள்ள இருக்கிற எல்லோருக்கும் சொந்தமான மலை. அங்க மத விஷயமாக யாரும் மோதிக்கொள்ளக்கூடாதுன்னு அண்ணன் சீமான்லாம் துடிக்கிறார். நீ அப்படிலாம் துடிக்க வேணாம் ராஜா. ஆனால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ ஏதாவது நிலைப்பாடு சொல்லணுமா வேண்டாமா? நீ சொல்லலையே. அதை விட்டுட்டு களத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் மோதுவேன் அப்படின்னா நீ களத்திலே இல்லையே, நீ கொஸ்டின் பேப்பர்ல இல்லையே, அப்புறம் எங்க ஆன்சர் பண்றது? போன முறை நம்ம சுட்டி காட்டணும், 7 நிமிட பேச்சுக்காடா இவ்வளவு அளப்பற அப்படின்னு நம்ம கேட்டதற்கு விடையளிக்கிறாராம். இந்த முறை ஒரு 20 நிமிடங்கள் பேசிட்டாரு. அதுல பெரும்பாலான பேச்சு என்னன்னா சவால் தான். இதெல்லாம் டி ராஜேந்தர் பட வசனம் போல அப்படி மாறி மாறி போட்டு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி ஒரு மிக மோசமான ஒரு அரசியலை தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜய் நிறுவ துடிக்கிறார். நமக்கு என்ன வேதனைன்னா, நமக்கு ஒரு இன அழிவை சந்தித்த ஒரு இனமா இந்த இனம் இருக்கு. ஜல்லிக்கட்டு எழுச்சியின் போது இந்த இன அழிவு காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வந்து நம் இனத்தையும் நமது மொழியையும் நமது பண்பாட்டையும் நாம் காக்க வேண்டும் என்பதற்காக வீதியில திரண்ட இளைஞர் கூட்டத்தை மடை மாற்றி இன்னைக்கு ரசிக மனப்பான்மையில வீழ்த்துற வேலையை விஜய் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். திரையரங்கு முன்னால் திரண்டிருக்கின்ற இந்த இளைஞர் கூட்டத்தை அரசியல் படுத்த வேண்டியது ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக விஜயோட கடமை. ஆனால் விஜய் என்ன பண்றாரு? அவர்களை திரையரங்க இருட்டுக்குள்ளேயே தக்க வைக்க அவர் முயன்று கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு காட்சி தான் இன்னைக்கு ஈரோட்டில் நடந்த கூட்டம். அதுலயும் அந்த ரசிகர்களும் மாறல, விஜயும் திருந்தல, ஸ்கிரிப்டும் மாறல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.